கவுண்டு முதல்ல ஓ ஓ ஓ ஓன்னு கத்துனேன். இப்போ டீசெண்டாக இருக்காங்களாம். ஒன்று நிஷா கற்று கொடுத்துட்டா. செருப்ப கழட்டி அடிச்சிடணும் நாயே. அப்படியா? என்ன கமெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாம் நீ செஞ்சுட்டு நிஷானி ஏன் என்ன சொல்ற? செல்வா நான் சொல்லி கொடுத்தேங்க என் அவளுக்குன்னு சொல்லணும். அமௌண்ட் வந்தா நைஸ் நாப்ல வச்சுக்கிட்டு அமௌண்ட் இல்லையா ஆர்டர் பண்ண வாங்கி கொடுக்கலையா அப்படிமாரு. சிரிக்காது, சிரிச்சுன்னா கரண்டி பறந்து வந்துடும் மூஞ்சிக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடமா மாற்றி மாற்றி சமைச்சிக்கிட்டு இருக்க. ஒரே இடமா போட்டு நீ தாண்டா அங்க இருந்து இங்க வந்த, இங்க இருந்து அங்க போவ, அங்க இருந்து நல்லா இருந்தா அங்க போவ, கேவலமா இருந்தா இங்க இருப்பேன். ஏதோ வீடியோ எடுக்கணுன்றக்காக எடுத்தா அங்க எடுப்பேன். ஓகே, ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அருமையாக வந்திருக்கு. நிஷாந்தி ஹாய் சொல்லு. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலா சமைக்க போறோம். சமைக்க தான் போற. என்ன அடி சமைக்க போற? சிக்கன் பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் கிரேவி. அங்கிட்ட யாரும் சிக்கன் பண்ணானாவா? நல்லெண்ணெய். ஆகா, எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கா அன்றைக்கி தான் நிஷா வாழ்க்கையிலேயே. கிரேவிக்கு அப்படிதான் ஊற்றுவாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ. சவுண்டு முதல்ல ஓ ஓ ஓ ஓன்னு கத்துனேன். இப்போ டீசெண்டாக இருக்காங்களாம். கருவேப்பிள்ளை, 2 பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் இது நல்லா வதங்கணுமா? இங்கே பாருங்கள், கறி 1 கிலோ. இதுக்கு ஸ்பெஷல் என்னென்னா நாட்டுக்கோழி மசாலாவில் அரைத்த மட்டன் கிரேவி, சிக்கன் பெப்பர் கிரேவி. அடுத்தது நிஷா, நான் எத்தனை நாள் இருக்கு? 16ஆம் தேதிக்கு. 16ஆம் தேதி வரைக்கும் தான் ஸ்கூலு. அவ்வளோதான் ஸ்கூல் லீவு. 15ஆம் தேதி வரைக்கும் தானே. 15ஆம் தேதி வரைக்கும் தானா ஸ்கூலு? அப்போ 15ஆம் தேதினா இப்போ 16ஆம் தேதியிலேருந்து லீவு. அதை தான் சொல்கிறேன். இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 12. 13, 14, 15 3 நாள் தான். அதுலேயும் வருஷ பிறப்பு போகணும். திங்கக்கிழமை ஸ்கூல் போங்க, மறுபடியும் செவ்வாய்க்கிழமை லீவு வருஷ பிறப்பு. புதன்கிழமை ஸ்கூலு. அதோட முடிஞ்சு. வா தர்ணீஸ், இங்கே வாப்பா. கூப்பிட்டு இருக்க. ஹாய் சொல்லுவோம். ஹாய் சொல்லுவோம். எங்கே அழகானமேன்னு கமெண்ட் பண்ணுவாங்கல்ல. தர்ணீஸு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். தியா ஹாய் சொல்லு. இங்கிட்ட ஒரு ஆள் கேம் விளையாண்டுக்கிட்டு. சத்தமாக சொல்லு. கேம் ஒரே செல்லுல கேமுன்னா கேம். இந்த யூடியூப்ல ஒரு கேம் ஒன்று நிஷா கற்று கொடுத்துட்டா. செருப்ப கழட்டி அடிச்சிடணும் நாயே. அப்படியா? என்ன கமெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாம் நீ செஞ்சுட்டு நிஷானி ஏன் என்ன சொல்ற? செல்வா நான் சொல்லி கொடுத்தேங்க என் அவளுக்குன்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி தியா தனேஷ் வந்து பிளே ஸ்டோர் போய் கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் விளையாடுங்க. இப்போ செல்வா வந்து புது அப்டேட், செல்வா டெக்குனால கொஞ்சம் இதாகிட்டாரா, அதில் செல்வா டெக்குக்காக செல்வாவுக்கு வந்து நல்ல புது அப்டேட்லாம் தெரியறதுனால இப்போ யூடியூப்லேயே வந்து சின்ன சின்ன கேம் எல்லாம் விளையாடுற மாதிரி கொடுத்துருவாங்க. அதை கற்றுக் கொடுத்தாரு ஒரே ஒரு தடவை. இப்போ அதை அந்த கேமை வச்சுட்டு ஒவ்வொன்றா இந்த கேம் பிடிக்கல, அடுத்து இந்த கேம் பிடிக்கல. ஏன்னா இப்போ வந்து பிளே ஸ்டோரில் வந்து ஒவ்வொரு கேம் ஏற்றிட்டா 100 பாயிண்ட் ஏறி அதை வந்து நெட்டெல்லாம் காலி ஆகிடும். இப்போ இது வந்து யூடியூப்ல வந்து புது அப்டேட் சூப்பராக இருக்குல்ல. அடுத்த கேம் இந்த கேம் விளையாடலாம், இந்த கேம் பிடிக்கலாம் அடுத்த கேம் விளையாடலாம். அந்த மாதிரி கற்றுக் கொடுத்த யாருன்னா செல்வா. இதை வந்து நிஷாங்கிறாரே, அவருக்கு தான் சொல்றாரு. நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி கேம் விளையாடுறது. அங்கே பாரு வடிச்சது. நீ என்னென்ன பண்ணுறான் அந்த நாய்க்கு? அங்கே பாரு அங்கே பாரு, திரும்பி பாரு. வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணீரை. அங்கே பாரு வடிச்ச கஞ்சியை. என்ன நாயை கூப்பிட்டு வச்சு நாய் கடிச்சிச்சுன்னா அந்த கஞ்சியத்தோட அடிப்பேன். உனக்கு தான் உடைக்கணும் கை காலை. என்னடி வதங்கிருச்சா இல்லையாடியே? என்ன அப்படியே பொறிச்சு எடுக்கிற வெங்காயத்தை? இப்போ எதுவும் அமௌண்ட் எண்ணெய் நிறைய பாட்டிலில் நிறையா இருந்துச்சுன்னா நிறையா ஊற்றுவா. பாட்டிலில் எண்ணெய் இல்லாட்டி 1 ஸ்பூனு தான். கேஸ் சிலிண்டர் முடிய போகுது. ஒரு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுங்கடி. இல்ல அமௌண்ட் வந்தா நைஸ் நாப்ல வச்சுக்கிட்டு அமௌண்ட் இல்லையா ஆர்டர் பண்ண வாங்கி கொடுக்கலையா அப்படிமாரு. சிரிக்காது, சிரிச்சுன்னா கரண்டி பறந்து வந்துடும் மூஞ்சிக்கு. இதுல சமைச்சு நீங்களும் தானே திங்கிறீங்க? நீ திங்க மாட்டேன் மோந்து பாப்பேன். அடுத்தது தக்காளி 2 தக்காளி பேஸ்ட். ஒரு டைலாக் விட்டுட்டியா? என்ன டைலாக் சொல்லு. தக்காளி
கிரேவியாக இருந்தால் தக்காளி பேஸ்ட்டாக போடணும், குழம்பா இருந்தால் அரிஞ்சு போடணும் அப்படி சொல்லு அதெல்லாம் சொல்லணும்ல. அப்புறம் என்ன? அதெல்லாம் நீ சொன்னால் தானே நல்லாயிருக்கும். என்ன வாய்க்கு வாய் பேசிக்கிட்டு என்ன கேம் விளாட்றா பாரு, பிஐ கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காடி. மேக்கப் பாப்பா லிப்ஸ்டிக் போட்டு விட்ருக்கா பாருங்க. டக்குன்னு மாற்றி விட்டா சிரிப்பு. இங்கே பாரு சிரிப்பு, அழகு சிரிப்பு. பூச்சி பல்ல காமி. பூச்சி பல்லு இல்லை, சொத்த பல்லு. இந்த 1 2 3 4 பூச்சி பல்லெல்லாம் இல்லை, சொத்த பல்லு மட்டும்தான். வேணாம் வேணாம் நாட்டுக்கோழி வாங்க வாங்க. 23ஆம் தேதி இருங்க, 23ஆம் தேதி இருங்க. என் மச்சனை வர்றான், அது நான் சொல்லலாட்டி விளையாடிச்சிருவா. அது டவுட்ல தான் அவரே சொன்னிருக்காரு. நிஷா தம்பி வர்றதுனால தம்பி வந்தா கோழியை போட்டுருவா. கோழி அடிச்சா கோழியில வந்து நக்கிக்கலாம். மாப்பிள்ளை வரையிலே ஒன்று எடுத்துக்கிட்டு வர சொல்லிடு. செருப்பு அடி அடிப்பாங்க மாப்பிள்ளை. ஏதாவது சொல்றீ நீ பாட்டுக்கு வதக்குன்னு என்ன. விளையாடு விளையாடு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடமா மாற்றி மாற்றி சமைச்சிக்கிட்டு இருக்க, ஒரே இடமா போட்டு. நீதாண்டா அங்கேருந்து இங்கே வந்த, இங்கேருந்து அங்கே போவ, அங்கேருந்து நல்லா இருந்தா அங்கே போவ, கேவலமாக இருந்தால் இங்கே இருப்பேன். ஏதோ வீடியோ எடுக்கணுன்றக்காக எடுத்தா அங்கே எடுப்பேன். ஏன்னா இது தேங்காய் அங்கே தலையில் விழுந்துட போகுது, அது வேற பயந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். கறி கறி நல்லா ஈரல் நல்லா கழுவி எடுத்தேன். இது மாவீரல், இது கல்லீரல். ஈரல்னே வேம ஓடியாடுறாங்க. நல்லி போடு. பா பா வா உனக்கா பானோடனே அங்கேருந்து இந்த சோனாலி போட்டுற வேண்டியதான் மாப்பிள்ளைக்கு. சோனாலி பொட்டக்கோழியை போடக்கூடாது, சேவல். விளையாடுறா தங்க விளையாடு. போட்டு தக்காளியில் பிரட்டி சட்டி துணியை வச்சு கட்டி துணி எடுத்துகிட்டு வரவா. வேணாம் வேணாம், இருக்கு பாப்பா இருக்கு பாப்பா, நீ அங்கேயே உட்கார்ற. தியா விட்டு யூனிஃபார்ம் வெடி வச்சுட்டான். காய போட்டுருங்க பாவாடை, நல்ல புது பாவாடை. நிஷாவோட அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. புது ட்ரெஸ் வருஷமா புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். இப்போ நியூ இயருக்கு இப்போ அடுத்த வீடியோவே என்னது, வருஷ பிறப்புக்கு ட்ரெஸ் தியாவுக்கு நிஷாவுக்கு எடுத்துருக்கு. அந்த வீடியோ தான் வரும். தள்ளி 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 வச்சிருக்கிறேன். அடுத்த வீடியோ பாருங்க நீங்க. வருஷ பிறப்புக்குள்ளார இந்த வீடியோ வருஷ பிறப்பு முடிஞ்சுதான் வரும். வருஷ பிறப்புக்குள்ளார வீடியோ வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு. வருஷ பிறப்புக்குள்ள வீடியோ வரும் பாருங்க கண்டிப்பா. நீ எடுத்து கொடுத்தியா? சூப்பர். இல்ல நீ எடுத்து கொடுத்தியா? காசு நீ கொடுத்தியா? இந்த இது என் காசு. இதுல நீ யாரு உனக்கு யாரு காசு கொடுத்தா? நான் சேர்த்து வச்சிருந்த காசு. சரி, எங்க இருந்து சேர்த்த? ஜாமான் வாங்குற குடுக்குற காசுல 5 10. அந்த ஜாமான் வாங்க யாரு காசு கொடுக்குறா? உங்க அம்மா கொடுக்குறாங்க. எங்க அம்மாவுக்கு யாரு காசு கொடுக்குறா? யூடியூப்ல நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். சரி, யூடியூப்ல வீடியோ போட்டா அந்த பேமெண்ட் எங்க அத்தை எடுத்து அத்தை எனக்கு போடுறாங்க. யூடியூப்ல இருந்து காசு வர வைக்கிறது யாரு? இரு இப்போ நீ வீடியோ எடுத்தோடனே யூடியூப்காரன் உனக்கு காசை கொடுத்துருவானா? அதை தான் கேட்குறேன். இல்லை என்னன்னு கேட்குறேன். இந்த வீடியோ எடு, நீ சமைக்கிற வீடியோவா எடு. சரி, நான் ஏற்றணும்னா காசு கொடுத்துருவாங்களா? என்ன பண்ணணும்? உனக்கு கமிஷன் வந்துருது இல்லை 200 ரூபா டெய்லியோ? ஏன் போய் பாருமியா? இல்லை சொல்லு. இது கறி பேர போகுது, மாத்துறது கறி பேர போகுது. அது இது பண்ண வா, கீழே இறங்க வா, ஓடு. நல்லா பரட்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மசாலா ஐட்டம். இதுல வந்து 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் இது வந்து மிளகு தானே ஹைலைட். மிளகு தானே போடணும். அதனால மிளகு வந்து 1 ஸ்பூன், ஜீரகம் வந்து 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்ச பெப்பர் கிரேவிக்கு. எப்பவுமே நல்லா ஒன்று கேட்டுக்கோ,
தக்காளி தொக்கு செஞ்சின்னா அதில் லைட்டாக சிக்கன் மசாலா பவுடர் இருக்குல்ல போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. ம். அப்புறம் நாட்டுக்கோழி மசாலா தூள் வந்து நாட்டுக்கோழி மசாலா தூள் ஏன் ஃபுல்லாக அரை இது போட்டு போட்டிருக்க? ஏற்கனவே அந்த பொடி வேற போட்டிருக்கோம்ல. ம். அப்பா நல்ல நிறையா வைடி கிரேவி நைட்டுக்கும் இட்லி. இது கூட நம்ம வந்து அரிசி கலந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வெறும் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. கிரேவியாக வேணும்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கறியை வேக விட்டா போதும். நீங்கள் குழம்பா வேணும்னா 4 செம்பை ஊற்றி 5 டம்ளர் சேர்த்துக்கலாம். இது தக்காளி கழுவுன தண்ணி, இது அரிசி கழுவுன தண்ணி ஊற்றவா? அரிசி கழுவுன தண்ணி. அடுத்தது வேற என்ன? அதெல்லாம் பழைய பேப்பர் அவன் அள்ளியான்னு போட்டிருக்கான். பைக்கில் இருக்கும் பாங்க. ம். இது வேக வைக்கணும். சரி, வெந்ததுக்கப்புறம் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. ம். ஓகே, ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அருமையாக வந்திருக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி. டேஸ்ட் பாரியா, சும்மா டேஸ்ட் பாரு. உப்பு கொத்தமல்லி போடணுமோ? அட்டகாசம். இப்போ பாரு நல்லா தள்ளன்னு குத்திக்கிட்ட. பாரு உப்பு இருக்கானு. ஏன்னா எல்லோரும் சொன்னது என்னென்னா ஃபைனலாக உள்ளதையும் காமிங்க, சாப்பிட்டும் பார்த்து காமிங்கன்னு. இப்போ கறி இப்போ சாப்பிட முடியாது இருக்கிற சூட்டில். குழம்பு டேஸ்ட் பார்க்க முடியுமானா கையில் ஒரு சொட்டு உப்பு இருக்கான்னு தான் பார்க்க போகிறேன். வாய் ஊறுது போல இருக்கு. வாய் ஊறல, கை சுடுது. சரி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் சொல்லுங்க சார். பாய். எப்படி இருக்குன்னு பாருங்க. நாயை கூப்பிட்டாத நீ.